இன்னைக்கு காலையில கடலூர்ல ஒரு ஸ்கூல் பஸ் மேல ஒரு ட்ரெயின் மோதி 3 குழந்தைகள் பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த 3 குழந்தைகளோட இறப்புக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் காரணமா இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஸ்கூல் பஸ் வந்துட்டு இருக்கும்போது ரயில்வே ட்ராக் ஓப்பனா தான் இருந்துச்சு. அங்க வந்து கேட் கீப்பர்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா முதல் கட்ட விசாரணையில என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட் வந்து ஸ்கூல் பஸ் வரும்போது லாக்ல தான் இருந்திருக்கு. அந்த ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டு வந்த டிரைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் லேட்டாக போனால் எங்கள் ஸ்கூலில் எங்களை திட்டுவாங்க, தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்க, ட்ரெயின் வர்றக்குள்ளே நாங்கள் போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட் கீப்பர் கிட்ட அவர் சொல்லியிருக்காப்ல. அந்த கேட் கீப்பர் பணியில் இருந்தவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டு வந்த டிரைவர் கேட் கீப்பருக்கு அதிகப்படியான ப்ரெஷர் கொடுத்துருக்காரு. அதனால அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓப்பன் பண்ணது மிகப்பெரிய தப்புங்க. இந்தியாவில் மட்டும் 18,477 லெவல் கிராசிங் இருக்குதுங்க. இதுல ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய வனத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா 11,089 லெவல் கிராசிங்ல மட்டுமே தாங்க இந்த ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. 7,388 இடங்கள்ல இந்த ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டத்தை கொண்டு வர்றது யாரோட பொறுப்பு? அதை கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த கேட் கீப்பரும் அவங்களால ஓபன் பண்ணியிருக்க முடியாது, இந்த விபத்தும் தடுக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது குற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பஸ்ல வந்திருக்காரு இல்லையா, பஸ்ஸோட ஓட்டுநர் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பஸ்ல எல்லாம் ஹெல்பிங்க்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஓட்டிட்டு வந்த பஸ்ல ஹெல்பிங்க்கு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த தப்பு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேல இருக்குது. கண்டிப்பா அவங்க வந்து இதை பார்த்துருக்கணும் இல்லையா, ஒரு ஹெல்ப்பர் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஒருவேளை ஹெல்ப்பர் இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை ட்ரெயின் வந்ததை அவங்க பார்த்து கூட சொல்லறதுக்கு அதிக சான்ஸுகள் இருந்திருக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தமிழ் தாங்க நல்லா ஃப்ளூயண்டாக தெரியும். நிறைய இடங்களை பார்க்குறோம் இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலைகள் எல்லாம் ஹிந்திக்காரங்க இருக்காங்க. ஹிந்திக்காரங்க இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அவங்களுக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. தமிழ்நாட்டில் வந்து அவங்க சர்வே பண்ணுறாங்க. அப்போ நம்ம போய் அவங்ககிட்ட எப்படி நம்ம அவங்களை அக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நம்ம போய் அவங்ககிட்ட எளிதாக பேச முடிய மாட்டேது. அவங்க நம்ம கிட்ட ஹிந்தியில தான் பேசுகிறாங்க, ஆனால் வந்து அவங்க தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த தப்பு யார் மேலே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது ரயில்வேலேருந்து ஒரு முக்கியமான விஷயத்த பகிர்ந்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடலூரில் இப்போ ஆக்சிடென்ட் நடந்த அந்த கிராசிங் ஜோன் இருக்கு இல்லையா, அது வந்து மிக முக்கியமான ஒரு கிராசிங் ஜோனாமாங்க. அதனால ரொம்ப நாட்களாக அங்கே வந்து சுரங்கப்பாதை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ரயில்வேலையும் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கிட்டாங்களாம். ஆனால் வந்து மாவட்ட ஆட்சியர், அதாவது கடலூர் மாவட்ட ஆட்சியர் இருக்கார் இல்லையா, ரொம்ப நாட்களாக இதுக்கு பர்மிஷன் கொடுக்காமே இருந்திருக்காப்ல. ஒருவேளை அவர் முன்னாடியே பர்மிஷன் கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் அங்கே வந்து சுரங்கப்பாதை நடந்திருக்கும், இந்த விபத்தும் தவிர்க்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர்லேயும் இந்த லெவல் கிராசிங் எல்லாம் இருக்குதுங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கேட் எல்லாம் போட்டிருக்கும் போது அங்கே வந்து மக்கள் எல்லாம் நிற்பாங்க இல்லையா, அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவசரமாக போகணும், தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்க, ட்ரெயின் வரக்கு டைம் இருக்கு இல்லையா அப்படின்ட்டு இவங்களும் நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை